பசங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஒரு சமூக ஆர்வலர், சமூக சேவை செய்யறது அவரே வந்து கரெக்டாக மிஸ் ஆகிடுது. ஸோ அதனால தான் ஒரு பாய்சன் குடிச்சு அடங்குறாங்கன்னா அது அவங்க விதி அவங்க தேடிக்கிறாங்க, தூக்கு மாட்டுறாங்கன்னா அது அவங்க விதி அவங்க தேடுறாங்க. பட் ஒரு பாவம் அறியாத ஒரு நல்ல விவசாயத்துக்கு காலையில் போகிறாங்க, டாக்டர் பாம்பு கடிக்குது, இதெல்லாம் எவ்வளோ 15 நாள் அங்கேயே இருக்கிறார். அவர் என்ன கொலை பண்ணி அவங்க ரெடி பண்ணிடுவாங்க மேக்ஸிமம். ஒரு சில நேரத்தில் காப்பாற்ற முடியாமல் போகிறதுலாம் வந்து மிக மிக கஷ்டம். மற்ற ஆக்சிடென்ட்ல இறங்குறாங்கன்னா அது வந்து அவன் விதி முடிஞ்சிச்சுருக்கணும். கேன்சர் வந்துச்சா, ஸ்ட்ரோக் வந்துச்சா, ஹார்ட் அட்டாக் வந்து சேர்த்துக்கலாம்னா அவன் விதி முடிஞ்சிச்சு அப்படின்றான். பட் ஒரு பாவம் அறியாத காலையில் நல்லா போயிட்டு இருக்கிறார். இட்ஸ் பிரெட் வின்னர் ஆஃப் தி ஃபேமிலி. ஸோ அவர் வந்து இவருக்கு சம்பாதிச்சாதான் உண்டு. இப்போ ஏதாவது இவங்களுக்கு ஆரம்பிச்சுன்னா அந்த பசங்க படிப்பு, அவங்க சம்சாரம், அந்த இது எல்லாமே எவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி பாம்பு கடியால் யாரும் இறக்கக்கூடாது என்பது எங்களது நோக்கம். ஆகவே இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து தான் வராங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணலாம் என்று சொல்லி விஷமற்ற பாம்புகளை கண்டுபிடிப்பது இது பேர் வந்து அப்படின்னு சொல்கிறோம். இது கடிச்சா விஷம் இல்லை. இதனுடைய அடையாளம் வந்து ஒரு கோடு தான் இருக்கும். எண்ணி பார்த்தீங்கன்னா 32 கோடு இருக்கும். ஸோ இது வந்து சின்ன பாம்பு தான். இது வந்து இதையும் கட்டுமொழியும் நினைச்சு இது பண்ணுவாங்க. கட்டுமொழியும் 2 கோடு, இது ஒரே ஒரு திக்கு பட்டையா ஒரே ஒரு கோடு. ஸோ இது நஞ்சப்பாரு முடிச்சு எல்லாரும் கரெக்டா யூனிஃபார்மா சொல்றீங்க. யாருக்கு எது தெரியுதோ இல்லையோ நல்ல பாம்பு கூட மாற்ற சொல்லிருக்கீங்க. ஆனால் சார பாம்பு மட்டும் கரெக்டா சொல்றீங்க. இது பகலிலா இரவிலா? அதிகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பகலில் தான் பார்க்க முடியும். ஸோ இது விவசாயிகளின் நண்பன். ஸோ அந்த நெல் பயிர்கள்லாம் வந்து எலி வந்து எல்லாம் சாப்பிட்டு அழிச்சிடுது. ஸோ இது வந்து இந்த பாம்பு வந்து சார பாம்பு ஒரு இதனுடைய வாழ்நாளில் 6000 எலிகளை சாப்பிடுகிறது. ஸோ அதனால விவசாயிகளின் நண்பன். இதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால் நாகப்பாம்பும் சாரப்பாம்பும் ஒரே மாதிரி இருக்கும். நாகப்பாம்பு படையெடுத்து அவங்களுக்கு தெரியும். இது பேர் வந்து இந்தியன் ஸ்பெக்டக்கல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சாரப்பாம்பு. இது கண்ணு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடு கருப்பாக இருக்கும். ஸோ கண்ணு பெருசாக இருக்கும். எந்த பாம்புக்குமே வந்து கண் இமைகள் இல்லை, காதுகள் இல்லை, நாக்கு வந்து பிளவுபட்டு இருக்கும். இந்த நாக்கை வச்சுதான் சென்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஸ்மெல்ல யார் தகையும் யார் வராங்க அப்படின்றது. அது இல்லாமல் இது காது இல்லாதனால அதிர் வலைகள். ஸோ இப்போ நம்ம போகிற அதிர் ஒரு ஸ்டெப்பை வச்சு தான் அதை கண்டுபிடிக்கிறது. அதனால தான் நீங்கள் இரவில் நீங்கள் போனப்ப ஷூ மாதிரி எல்லாம் போட்டுட்டு போனால் பாம்புகளை வந்து தப்பித்து விடலாம். குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டே போனீங்கன்னா இருக்கிற பாம்பு வழியை விட்டு தலைமுறை நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. டார்ச் லைட்டை வச்சு அடிச்சுட்டே போனீங்கன்னா தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் வீட்டு அருகாமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நீங்கள் வந்து நிறையா பழைய கட்டணம் கட்டினது, செங்கல், இந்த ஜல்லி, கல், மண், இந்த விறகு, இதெல்லாம் உழவு, இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா பாம்புகளை நீங்கள் வரவேற்பதற்கு வழிவகுத்து செய்கிறீர்கள். அதையெல்லாம் அப்புறப்படுத்தி சுத்தமாக வைத்தீர்கள் என்றால் பாம்பு உங்களை கண்டாது. அதே மாதிரி எலிகளும் இருக்கட்டும். எலிகள் தூங்குடைய தோள்களும் வெங்காய தோள்களும், இந்த வெங்காயத்தை கார்பானிக் ஆசிட் இருக்கு, அது இருந்தால் இந்த பாம்புக்கு பிடிக்காது. அதே மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தாலும் பாம்புக்கு பிடிக்காது. சில நேரம் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிற முடியலாம் பார்த்தீங்கன்னா விஷம் பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் பிடிக்காது. ஸோ இதை வைத்து நாம் இது வந்து முட்டைகள் குணமுடையவை. இந்த சார பாம்பு நீங்கள் ஒரு 10 அடி 15 அடி வளர முடியுது. படையில் மட்டுமே தென்படக்கூடியது. நீங்கள் போனீங்கன்னா சன் ராசாயிட்டு போகுது. நல்ல பாம்பு பார்த்து சொல்லிட்டு ஆனால் கொம்பே இருக்கிறத கரெக்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ கொம்பே இருக்கன் இந்த கொம்பே இருக்கன் வந்து மெலியாக இருக்கும், நீண்டு இருக்கும். இது வந்து நஞ்சற்ற பாம்பு. இது கடிச்சா விஷம் இல்லை. பைக்கில் அங்கங்கே வீட்டில் அங்கங்கே இருக்கக்கூடியது. வேகமாக போகக்கூடியது, பிடிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவு இதை கடிச்சாங்கன்னா ஒரு கட்டுக்கதை இருக்கு. ஒரு மரத்துக்கு மேலே தாவி தாவி போகும். இதெல்லாம் கடிச்சிட்டாங்கன்னா அவங்க செஞ்சுட்டாங்களா இல்லையான்னு சூழ்நிலை கிட்ட போய் மழை ஏறி போய் பார்க்கணுமா, அவங்க தொகை கடிச்சிட்டாங்கன்னா தொகை வருது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இறங்கி போயிட்டு அப்படின்னு ஒரு கட்டுக்கதையே. இதெல்லாம் வந்து ஒரு இதுதான். அதே மாதிரி நாக பாம்பு நாகமணியை கட்டுவோம்
கற்கும் எளிமையை கற்கும் அப்படின்னுவாங்க. அது ஒரு கட்டுக்கதை. நல்ல பெரிய சைஸ் பாம்பு, மலைப்பாம்பு என்பது கரெக்ட். ஸோ இந்த மலைப்பாம்பு உருவத்தை பெருசு. இது வந்து ஏதாவது ஆடு கோழி இதெல்லாம் வந்து அதை நல்லா சுற்றி இறுக்கி அதை சாவடிச்சு அதுக்கப்புறம் அதை வெளியிடும். ஸோ அந்த மாதிரி இப்பேற்பட்ட இதாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி எவ்வளோ பிரசாரங்களும் அதை புரிஞ்சுருக்காங்க தன்மை உடையது. ஸோ இதே வந்து இந்த நாட்பாம்பெலாம் பேக்கிங்னாக்கா முட்டை ஏதாவது சாப்பிடுறதுன்னு வாந்தி திருப்பி துப்பக்கூடியது. ஸோ மலைப்பாம்பு பெரிய உருவத்தில் பெரிதாக இருந்தாலும் நஞ்சட்டு. மண்ணுயிர் பாம்பு, இருதலையில் பாம்பு, இதுவும் நஞ்சற்றதே. ஸோ இது குறித்து கடிச்சா இருக்கும், கடிச்சாக்கா வெண்பூஷ்ண மாதிரி கண்டாளியாக வந்துடும் அப்படின்வாங்க. அதுவும் கட்டுக்கதையே. ஸோ அதனால் மண்ணுயிர் பாம்பு வீட்டில் இருந்தால் கூடாத கூடை கொட்டி வரும், கூடையை வீழ்ச்சிக்கிட்டு கொடுக்கும் என்பதும் கட்டுக்கதையே. அதனால பாம்பு நீங்கள் வளர்ப்பதோ கொள்வதோ தடை செய்யப்பட்ட ஒன்று, மன விளைவு சட்டப்படி தண்டனைக்குரியது. இப்படிதான் ஒரு எலெக்ஷனில் ஒருத்தன் சார பணம் கேட்டுட்டு போனான். அவனை தூக்கி மறுநாள் ஃபைனை போட்டு ஜெயிலில் உட்கார வச்சுட்டாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு மலைப்பாம்பு எடுத்துட்டு பாம்பு வாங்குறது பாம்பு அப்படின்னா அவனையும் தூக்கி உள்ள ஒரு உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பாம்பை அடிக்கக்கூடாது. ஸோ இத்தனை முடிந்து பிரார்த்தித்தோம். தூக்குல தொழிலாளர்கள் வந்து இறக்கணும்னு தண்ணி கொடுக்கக்கூடாது. மெயினாக பேசிட்டு பார்த்தீங்கன்னா இறக்கணும்னு பதட்டத்தில் வந்து தண்ணி கொடுத்துட்டாங்க. தண்ணி சுயநிலை இருந்தால் தான் கொடுக்கணும். சுயநிலை இல்லாமல் கொடுத்தீங்கன்னாவே வந்து நோய்களுக்கு போயிட்டே கொஞ்சம் அதுவும் மூச்சு தன்மை ஏற்பட்டு பாதிப்பு இருந்தது. அதுவும் வந்து இப்போ வந்து சரியாயிட்டு இருக்காங்க. மூளை ரொம்ப நேரம் பிடிக்கிறது 20 மினிட்ஸ் கிட்ட பிடிக்காதனால தான் இன்னும் சுயநிலை திரும்பாமல் இருக்கிறாங்க. அவங்களும் சீக்கிரமாக சூழ்நிலை தூண்ட வேண்டும். அதே மாதிரி ஒருத்தர் பாய்சன் குடிச்சிட்டாங்கனாக்கா அவங்கள வாந்தி எடுக்க வைக்கணும். எப்படி வாந்தி எடுக்க வைப்பீங்க? தண்ணி குடிச்சு சொல்லுங்க. தக்காளி ஒருத்தர் தக்காளி கரைத்து ஊற்றலாம் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க சோப்பு தண்ணி கரைத்து கொடுக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார். புளியை கரைச்சி ஊற்றலாம் என்று சொல்லி இருக்கிறார். உப்பு கரைத்து ஊற்றலாம் என்று சொல்லி இருக்கிறார். வேற சொல்லுங்கம்மா, பாட்டி வைத்தியம் என்னன்னு சொல்லுங்க. பாட்டி வைத்தியம் நீங்க அந்த காலத்துல என்னவா பண்ணுவீங்க? எண்ணெயை கொடுப்பாங்க. எண்ணெயை கொடுக்கலாம்னு ஒருத்தர் சொல்றாங்க. தேங்காய் எண்ணெய்வா விளக்கெண்ணெய்வா? தேங்காய் எண்ணெய் கொடுக்கலாம், அதுதான் சிறந்தது. விளக்கெண்ணெய் கொடுத்துட வேணான்றாங்க. இன்னொரு அம்மா என்னம்மா சொல்றீங்க? வேற என்னம்மா வாந்தி எடுக்கிறதுக்கு அந்த காலத்து விதி பாட்டி விதி என்னமா பண்ணுவீங்க? எதிர்பார்த்த பதிலே வரமாட்டேங்குது. போன வரலாம் நிறைய பேர் சொல்றது சாணியை கரைச்சி ஊற்றுங்க, அப்பதான் நல்லா வாந்தி எடுப்பாங்க. தயவு செய்து மக்களே, சாணியை கரைச்சி ஊற்றாதீங்க, புளியை கரைச்சி ஊற்றாதீங்க. சோப்பு தண்ணியை விட உப்பு தண்ணி தான் சிறந்தது. ஏன்னா உப்பு எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடியது. வீட்டில் எல்லாரும் உப்பு வச்சிருக்கிறோம். ஒரு கையளவு உப்பு எடுத்து அந்த டம்ளரில் போட்டீங்கன்னா உப்பை தின்னாக வாந்தி எடுத்து தான் ஆகணும். வாந்தி எடுக்க வச்சு இடது பக்கமாக திரும்பி படுக்க வைத்து கூட்டி வருவதுதான் சிறந்த பொருளுடைய சிகிச்சையாகும். ஸோ இதை மட்டும் உப்பு தண்ணியே சிறந்தது.